நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து முதல் சில வசனங்களை படிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா. உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து புத்தியை கேட்டு உன் இருதயத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு இதெல்லாம் என்ன செய்யணுமா? புதையலை போல தேடணுமா? அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், வசனத்தை படிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பையன் சோம்பேறித்தனமா வீட்டில் உட்காந்துருந்தானா. அந்த வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தார், ஒரு வயசானவர் வந்தார். அவனை பார்த்து சொன்னாரு, டேய், உங்க தாத்தாலாம் எப்படி இருந்தார் தெரியுமா? நல்ல காசு பணத்தோடு இருந்தாரா. அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல என்ன செஞ்சாரு? நல்ல வேலை செஞ்சு பாடுபட்டு நிறைய தங்கத்தெல்லாம் சேர்த்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நிலத்துல புதைச்சு வச்சாரா. உனக்கு வேணும்னா தோண்டி எடுத்துக்கொண்டு போயிட்டாராம். இவனுக்கு ஆசை வந்துருச்சு. என்னது? புதையல் எடுக்கணும்னு ஆசை. கால் எந்திரிச்சான். சும்மா உட்காந்து இருக்கிறவன் எந்திரிச்சான், ஒரு பக்கமா இருந்து தோண்டுனான். அவரு பொய் சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் தோண்டினான் எல்லா பக்கம் தோண்டி பார்த்தான், ஒண்ணுமே காணாம். அப்புறம் தோண்டவன் என்ன பண்ணாச்சா, இவ்வளவு தூரம் பாடுபட்டாச்சு, இனி இந்த நிலத்தை விடலாமா அப்படின்னு சொல்லி தோண்டின இடத்துல எல்லாம் என்ன செஞ்சான்? பாத்தி கட்டினான், பயிரிட்டான், தண்ணி பாய்ச்சினான். கொஞ்ச நாள் ஆச்சு, செடி முளைச்சது, காய் காய்ச்சது. என்னாச்சுங்க? சந்தோஷம். பிச்சான், கொண்டு போய் வியாபாரம் பண்ணான், காசு கிடைச்சது. அதான் புதையல். சும்மா இருந்தா வருமா? உழைக்கணும், பாடுபடணும். வசனம் என்ன சொல்லுது? செவியை சாய்த்து வார்த்தையை கேட்டு உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு அதை புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து. அப்ப ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன செய்யும்? எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு உயில் என்னதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. இந்த உயிலை வாசிக்கணும். இந்த உயில தான் சொத்துக்களே இருக்குது. அல்லேலூயா. சில பேரெல்லாம் அழுங்காப்புல என்ன செய்வாங்க? எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து படிச்சாதான் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன எழுதி இருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒரு உயில் என்னதுங்க? கர்த்தருடைய. அல்லேலூயா. இந்த உயிலையே படிக்கலாம் சொத்து மதிப்பு தெரியுமா? இந்த உயிலையே படிக்கலாம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அத்தனையும் சொத்துங்க, அத்தனையும் ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. ஒரு பையன் ஹாஸ்டலுக்கு போனானா. ஹாஸ்டலுக்கு போகும்போது அவங்க அப்பா அவனுக்கு காசெல்லாம் கொடுத்து அனுப்புனாரு. கூடவே ஒரு பைபிளை கொடுத்து டெய்லி இதை படிடான்னு கொடுத்து அனுப்புனார். இவன் போனவன் என்ன பண்ணிட்டான்? ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்க்கை அனுபவிச்சான். காசு கொடுத்தா செலவு பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பைபிளை திறக்கவே இல்லை. பைபிளை திறக்கலை. அப்போ நாட்கள் சென்றது. கையில் இருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போல்லாம் கடிதம் தான். அதுக்கப்புறம் ஃபோன், இப்போல்லாம் உடனே SMS எல்லாம் இருக்குது, வாட்ஸ்அப் அது இதெல்லாம் இருக்குது. இப்போ லெட்டர் எழுதுன, அப்பா நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் செலவழிஞ்சிருச்சு, அதனால் எனக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பிச்சி வைங்க, செலவுக்கு காசு வேணும்னு எழுதி அனுப்புகிறான். அவங்க அப்பாட்டிருந்து மணி ஆர்டர் வரும்னு பார்க்குறான். அவனுக்கு ஒரு தம்பி, உனக்கு லெட்டர் வந்திருக்குப்பா. லெட்டரை வாங்கி பிரித்து பார்த்தா அவங்க அப்பா எழுதியிருக்கிறார், மகனே பைபிளை படி. பைபிளை. இவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. எங்கள் அப்பாட்ட காசு கேட்டால் பைபிளை பண்ண லெட்டரை கிழிச்சு போட்டான். திரும்ப அடுத்த லெட்டர் எழுதுறான், அப்பா செலவுக்கு தேவையான பணம் 1000 ரூபாய் அனுப்பி வையுங்கள். திரும்ப அப்பாட்ட இருந்து பதில் வருது, பைபிளை படி. செம ஆத்திரம் அவனுக்கு, கிழிச்சு தெரிஞ்சுட்டான். திரும்ப கடிதம் எழுதுறான், பணம் தேவை, எனக்கு 1000 ரூபா அனுப்பிச்சு வைங்கன்ட்டு. அப்பாட்ட இருந்து கடிதம் வருது, பைபிள். ஆத்திரத்தில் என்னதான் அப்படி இந்த பைபிள் இருக்குது அப்படின்னு போய் பைபிளை தேடி எடுத்து ஜிப்பை ஓப்பன் பண்ணி பைபிளை திருப்பினா பாருங்க, பக்கத்துக்கு பக்கம் அவங்க அப்பா 1000 ரூபா வச்சிருந்தாராம். அல்லேலூயா. பக்கத்துக்கு பக்கம் பொக்கிஷங்க, பக்கத்துக்கு பக்கம் புதையலுங்க, பக்கத்துக்கு பக்கம். அல்லேலூயா. இது எழுத்தல்ல, ஜீவனுள்ள வார்த்தை, சொல்லுகிறத செய்கிற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை, உயர்த்துகிற வார்த்தை, மேன்மைப்படுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா.
இந்த பைபிளை படிச்சுட்டே இருந்தேன். அப்போ என்கிட்ட ஒரு பழைய ஸ்கூட்டர் தான் இருந்துச்சு, சட்டாக், பஜாஜ் சட்டாக்ன்ற ஸ்கூட்டர். படிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகமத்தில் படித்தேன், ஆசாரியர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ப ஆண்டவர் கூண்டு வண்டில்களை கொடுத்தார். கூண்டு வண்டில்கள் ஸ்ட்ரைக் ஆச்சு. கூண்டு வண்டில்னா மூடாக்கு போட்ட வண்டி. அவரவர் தகுதிக்கேற்ப. இப்போ நம்ம தகுதி என்ன, அது தகுந்த மாதிரி ஆண்டவர் ஒரு கார் கொடுப்பாரு. ஆண்டவர் என்னோட பேசினார். எப்போ? 2005 ஆண்டவர் கார் கொடுக்க போறான்னு பழைய கார் எங்கே போனாலும் பார்ப்பேன். இந்த காரை ஆண்டவர் கொடுப்பார், இதை கொடுப்பாரா, அதை கொடுப்பாரா. 2005 ஆண்டவர் எனக்கு புது மாருதி 800 கார் வாங்கி கொடுத்தார். ஆசாரியர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ப. அல்லேலூயா. அன்று கொடுத்தவர் இன்றைக்கு வரை கொடுத்துட்டே இருக்கிறார். நிறைய வந்துச்சு போச்சு, போதும் நீ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க? புதையல் வசனத்திலிருந்து. அல்லேலூயா. அடுத்தது பைபிள் படிச்சு 2015 உன் கண்கள் அந்நிய தேசத்தை காணும்னாரு வசனம். உன் கண்கள் அந்நிய தேசத்தை காணும். அந்நிய தேசம், அந்நிய தேசம் அப்படின்னு என்ன? வெளிநாடு. வெளிநாடா? ஆண்டவரே சித்தமானா கூட்டிட்டு போனேன். 2015 ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ட்ரிப் டு கொரியா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2007வது வருஷம் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, பென்யமீனை என்னாலும் போஷித்து அவனை காப்பாற்றுவேன், அவன் எல்லைக்குள் நான் வாசம் பண்ணுவேன், அவனோடு சுகமாய் தங்கி இருப்பான். 2007 என்னாலும் போஷித்து காப்பாற்றுவேன். ஊழியத்துக்கு வந்த போது எந்த காசும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. நான் வருமானத்தை நம்பி வரல, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு வந்தேன். ஆண்டவர் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ எங்க பெற்றோர் சொல்லிட்டாங்க, நீங்க தனியா போகணும்ட்டாங்க. என்ன செய்யணும்? தனியா போகணும். தனியா போனா தான் உங்களுக்கு குடும்பம்னு என்ன, வாழ்க்கை என்னன்னு தெரியும்ட்டாங்க. அப்போ வாரத்துல காணிக்க வர 100 ரூபா வரும், 150 ரூபா காணிக்க வரும், அவ்வளவுதான். அப்போ தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இரவு நேரத்துல பைக்கை எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள நிறுத்தி, அதிகமா கொல்லம்பாளையம் ஸ்கூல் கிரவுண்ட்ல நிறுத்தி கீழே உட்காந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அழுதுட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஏசப்பா நீங்க தான்ப்பா நடத்தணும், அப்பா அம்மா தனியா போன்ட்டாங்க, என்ன செய்யறது தெரியல, 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, வாடகை கட்டணும், எல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்ன செய்யறது தெரியல. அழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், பென்யமீனை என்னாலும் போஷித்து காப்பாற்று. அப்ப அந்த வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு சரியான பணங்கள் கிடையாது, சரிங்களா? 2 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசியெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அப்பப்போ அன்னன்னைக்கு தேவை, அப்படி வாங்கி சமைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் அந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பயே பைபிள் காலேஜ்லேருந்து பசங்களை அனுப்புவாங்க. 2007-8 எல்லாம் 2 பேர் அனுப்புவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். அப்புறம் பாருங்க, ஆண்டவர் படிப்படி ஆசீர்வதிச்சு இப்பெல்லாம் ஆண்டவர் வேண்டான்ற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எங்க வீட்டில் நாங்கள் இருக்கிற 4 பேர், ஆனால் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது 10-15 பேர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சர்ச்சில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 30 பேருக்கு சாப்பாடு. யார்கிட்டையும் போய் எனக்கு அரிசி வாங்கி கொடுங்க, சர்ச்சில் சாப்பாடு கொடுக்கணும், சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நான் கேட்கலைங்க. அப்பாட்ட கேட்குறேன், விசுவாசிக்கிறேன். புதையல் ஆண்டவர் கொடுத்துட்டார்ல, என்னாலும் போஷிப்பேன், என்னாலும் காப்பாற்றுவேன், என்னாலும் கொடுப்பேன், என்னாலும் போஷித். அல்லேலூயா. தீனி அப்படிதான், கடையில் போய் வாங்குறதே இல்லை, எங்கள் வீட்டுக்கு வரவங்களே வாங்கிட்டு வந்துடுறாங்க. மிச்சர், முறுக்கு, பிஸ்கட்டு, பழம், அது இது லோட்டில் எல்லாம். பாருங்க, இந்த குளிர்காலம் வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி, ஒரு நாள் பாஸ்டம்மா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இஞ்சி போட்டு தட்டி டீ வச்சாங்க. அந்த டீ நல்லா இருந்துச்சு. அப்போ இஞ்சி கடையில் கேட்டால் அவன் விலை பயங்கரமாக சொல்கிறான். அப்போ திடீர்னு ஒருத்தர் 1 கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்தார். அதுலேருந்து இஞ்சி வந்துட்டு ஆண்டவர் செய்யலாம் நினைச்சா அப்பா சொல்லிட்டே இருக்கலாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எங்கிருந்து வருது தெரியுங்களா? இந்த உயில். என்னுடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ. சமயத்தில் இமானுவேல் பிரதர் எங்கள் வீட்டுக்கு வருவார். நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு அவரை கேளுங்க, சொல்லுவார். பைபிள் தான் படிச்சுட்டு இருப்பேன். How much we are reading, that much God will bless us. அல்லேலூயா. திரும்ப 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 படிக்க 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 தான் அப்படியே தோண்ட முடியும் ஆசீர்வாதங்களை. அல்லேலூயா. நான் யோசிக்கிறேன்னா, ஆண்டவரே நான் இன்னும் நிறைய படிச்சிருந்தா இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாமே, இன்னும் நிறைய இடத்துல இருந்து பெற்றிருக்கலாமே. அல்லேலூயா. ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினாரு.
எண்ணெய் பூசி வியாதிகளை சுகமாக்கினார்கள், எண்ணெய் பூசி பிசாசுகளை துரத்தினார்கள். அப்பதான் அந்த ஜெப எண்ணெய் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகம். சிலர்லாம் இந்த ஜெப எண்ணெய் மூலமாவே வாழ்றாங்க. விலங்குகளுக்கு, ஆடு மாடுக்கு உடல் சரியில்லைன்னா எண்ணெய் வாங்கிட்டு போவாங்க, சரியா போயிருது. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆக தேவ பிள்ளை எதுக்காக சொல்றான்னா, இந்த படிங்க படிங்க, புதையலை தேடுகிறது போல கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராது. அவருடைய வாய் சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும். ஜார்ஜ் முல்லர் 2000 அனாதை பிள்ளைகளை வைத்து ஆசிரமம் நடத்தினாரு. அவருக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாராம். எங்க இருந்தோ அவருக்கு உதவிகள் வருமா. 10,000 சில்ட்ரன் நடத்துறாரு. ஒரு முறை எல்லாமே காலி ஆயிருச்சு. ஸ்டோர் ரூம் காலி, கிச்சன் காலி, ஒன்றுலையுமே உணவில்லை. ஜெபம் பண்ணிட்டு விட, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு நீங்க தான் ஆகாரம் கொடுக்கணும். நீங்க சொல்லியிருக்கிறீங்க கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர்னு ஜெபம் பண்ணிட்டு விட்டாராம். அப்போ அந்த நாள்ல, குறிப்பிட்ட நாள்ல பாருங்க, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, காலைல 9 மணி டிஃபன் சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. யாருன்னு போய் பார்த்தா ஒரு லாரி டிரைவர் வந்து நிற்கிறார். அப்புறம் சொல்ல, ஐயா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக எங்கள் லாரியில் உணவுப் பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டு போகிறோம். எங்கள் லாரி இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எங்களால் இனி அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. நான் லாரியில் இருக்கிற அத்தனை உணவையும் இந்த ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர். யார் செய்தா? யார் இந்த சாக்கை எங்கள் பைகளில் போட்டா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடி வரீங்களா, அந்த தேவன். நீங்க முழங்கால் படிடுறீங்களா, அந்த தேவன். இந்த உயிரை எழுதி கொடுத்துக்கிற அந்த தேவன். ஹல்லேலூயா. அதிகமா வாசிங்க, புதையலை தேடுகிறது போல தேடுங்க. ஆண்டவரே பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. திரும்ப திரும்ப படிங்க. படிக்க 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 அப்பா அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.